கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில இந்த இடத்துல வந்து ஆராதிக்கவும் அதே நேரத்தில் ஜெபிக்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கிற்காக ஆண்டவர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுவரை இந்த செய்தியை நான் எங்கேயும் கொடுத்ததில்லை. நார்மலா எனக்கு வளர்த்தவர்கள் சொன்ன காரியம் என்னன்னா, முதல்ல சின்ன இடத்துல கொடு, அப்புறம் கொஞ்சம் பெரிய இடத்துல கொடு, அப்படி கொஞ்சம் டெவலப் பண்ணி மெசேஜை கொடுங்க. அதனால இதுவரைக்கும் நான் கொடுக்காத ஒரு செய்தியை ஆண்டவர் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும்படி என் இடத்துல ஏவினதுனால உங்களோட இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் 3 questions I'm going to ask. What do you want? What do you need? What is your desire? What do you want? What do you need? What is your desire? எனக்கு இந்த 3 கொஸ்டின் வந்து உங்க முன்னால முதல்ல வைக்க விரும்புறேன். I'm going to go biblically. I'm going to give the answer to you. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் what do you want? உங்களுக்கு தேவைகள் என்ன? உங்க குறை என்ன? What do you need? உங்க தேவை என்ன? What is your desire? உங்க மன விருப்பம் என்ன? நான் இந்த 3 குறித்து யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஆண்டவர் வந்து ஒரு ஆழமான ஒரு செய்தி எனக்கு கொடுத்தார். இந்த 3ஐயும் பார்க்கும்போது வாட் டு யூ வாண்ட்னா உடனே நமக்கு என்ன நினைக்கிறோன்னா, ஒரு வேலை இப்படி சொல்லலாம் எனக்கு கிரீன் கார்டு வேணும், இல்லது எனக்கு வந்து வீடு வேணும். வாட் யூ வாண்ட்னா அதுக்கு தான் ஆன்சர். அப்படிப்பட்ட ஒரு ஆன்சர் தான் உலகத்தில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வாட் யூ நீட் அப்படின்னா, எஸ் நீடுன்னு வரும்போது அது நம்முடைய பேசிக் நீட்ஸாக இருக்கு. நம்முடைய பேசிக் நீட் ஒவ்வொரு வாட் இஸ் யுவர் டிசைர். இது 3ஐயும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒன்னோட ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கு, ஒன்னோட ஒன்று உள்ள இணைந்து இருக்கிறப்பல தான் தெரியுது. ஆனால் வேதத்துல இருந்து பார்க்கும் பொழுது 3க்கும் 3 வித்தியாசமான ஒரு பதில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். முதலாவதாக சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் முதல்ல இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், அவன் தமிழ்ல வாசிக்கிறேன். இங்கிலீஷ்ல வாசிக்கிற முதல், O fear the Lord, ye saints, for there is no want to them that fear him. There is no want to them that fear him. சங்கீதம் 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, there is no want to them that fear him. எந்த குறை இல்லை. அப்ப குறை இல்லை. இதை பத்தி நான் யோசிக்கும் போது என் மனதில் ஆண்டவர் கொடுத்த வசனம் என்னன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை முன்பாக வைக்க விரும்புகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், 14 17 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே கெட்ட குமாரன் என்று நாம் சொல்லுகிற ஒரு காரியம். அதாவது தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் தன்னுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூர தேசத்திலே அவன் சென்றதை நாம் பார்க்கிறோம். அவன் தூர தேசத்திலே செல்லும் பொழுது அங்க என்ன நடந்தது என்றால், 13ஆம் வசனம், சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, he came to a place, the Bible says, and when he had spent all, there arose a mighty famine in that land. He began to be in want. வேதத்தில் என்ன சொல்றதுன்னா, there is no want to them that fear him. கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு ஒரு குறைவில்லை. இப்ப இங்க குறைவு என்கிற வார்த்தை வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எப்பொழுது அந்த குறைவு உண்டானது என்று பார்க்கும் பொழுது, தகப்பனுடைய இடத்தை விட்டு ஆண்டவர் சொன்ன அவர் இருக்க வைத்திருந்த இடத்தை விட்டு தூரம் போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவிக்கும் பொழுது அங்கேதான் என்ன நடக்கிறது என்றால் குறைவு உண்டாகிறது. குறைவு எப்பொழுது, when a person is living in want என்று பார்க்கும் பொழுது, வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, when a person leaves the father's place or the place where God wants him to be,
when he leaves the place, when he goes and lives in a wicked way, and that is where he start living in want. That's where he began to be in want. The Bible says he began to be in want. அங்க குறை எப்பொழுது உண்டாகிறது என்றால், எப்பொழுது தேவன் சொன்ன இடத்தை விட்டு வெளியே போகிறோமோ அங்கே குறைவு உண்டாகிறது. நமக்கு எல்லாம் தெரியும், நல்ல சமாரியனுடைய அந்த ஸ்டோரி நீங்க பார்க்கும் பொழுது, எருசலேமில் இருக்கும் வரை அந்த மனுஷனுக்கு எந்த துன்பம் வரவில்லை. ஆனால் எருசலேமை விட்டு அவன் எரிகோக்கு போகையிலே திருடர் கையிலே அகப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டு, ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த எல்லையை விட்டு நாம் வெளியே போகும் பொழுதுதான் குறைவு உண்டாகிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கிறதுக்கு முன்பாகவே அவர்களுடைய எல்லா காரியங்களையும் படைத்துதான், அவருக்கு தேவைகள் எல்லாவற்றையும் படைத்துதான் ஆண்டவர் அவர்களுக்கு அவளை உண்டாக்கினார். ஆனால் எப்பொழுது பாவம் செய்து அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்தார்களோ அங்குதான் குறைவு உண்டாகிறது. அப்ப when you say I am living in want, அதாவது நான் குறைவின் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்றால், குறைவு எப்பொழுது உண்டாகிறது என்றால், தேவனுடைய கட்டளையை நாம் மீறும் பொழுது, தேவன் இருக்க சொன்ன இடத்தை விட்டு நாம் வெளியே வரும் பொழுது, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த எல்லையை விட்டு வெளியே போகும் பொழுதுதான் குறைவு உண்டாகிறது. இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல, லூக்கா 18ஆம் அதிகாரம், another example I want to give you. வேதத்தை வாசிக்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 18லிருந்து 27ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு ஆண்டவர் இடத்துல வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளை எல்லாவற்றும் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அப்ப அவன் சொல்ற, இது எல்லாமே நான் சின்ன வயசுல இருந்து கை கொண்டிருக்கேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அதை கண்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, இன்னும் ஒரு குறைவு உண்டு. அப்ப குறைவு என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில், I put it in this way, in the spiritual life there is something which you are lacking. There is something which you are lacking. When you lack, what happens? You are living in want. You are living in want. அப்ப குறைவு என்கிற ஒரு காரியம் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு உண்டாகிறது என்றால், when you know why, when you are living in a want என்று சொல்லும் பொழுது எப்போ உண்டாதுன்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆவிக்குரிய உலகத்துல, ஆவிக்குரிய காரியங்கள்ல ஏதோ ஒண்ணு குறைவு உண்டான பொழுதுதான் குறைவு வரும். அப்போ ஆக்சுவலி இங்க பார்க்கும்பொழுது ஆண்டவர் ஒரு குறைவை கண்டார். என்ன சொன்னாரு? நீ ஐஸ்வரனா இருந்தாலும், ஐஸ்வரம் உள்ளவனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, எல்லாவற்றையும் விற்று எல்லா பொக்கிஷங்களும் நீ கொடு என்று சொன்ன பொழுது அவன் ஐஸ்வரனா இருந்ததுனால கேட்டு வேதனைப்பட்டான். ஆனா நல்லா கவனிக்கணும், உடனே நம்ம வாழ்க்கையில எல்லாம் இது அப்படியே பயங்கரமான ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துருவாங்க. அப்ப ஐஸ்வர்யன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்தியாவில உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்ப எல்லாம் மாறி போச்சு. இந்தியாவில வந்து ஒரு காலத்துல என்ன செய்வோம், ஐஸ்வர்யன்னா டிவி இருந்தா அவன் ஐஸ்வர்யவான், போன் இருந்தா ஐஸ்வர்யவான், இது கார் இருந்தா ஐஸ்வர்யவான், இப்படி இதுதான் ஐஸ்வர்யவானுடைய டெபினேஷன். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அமெரிக்கால ஒருத்தர் கூட பரலோகத்துக்கு போக முடியாது இல்லையா? ஒருத்தர் கூட பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா வேதவசனம் அதான் சொல்லுது, ஒரு குறை உண்டாயிற்று, உனக்கு உண்டு நான் எல்லாவற்றையும் விட்டு தரித்திர கூட, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அது அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அந்த மிகுந்த துக்கமடைந்த இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதலை விளைவது எளிதாயிருக்கும் என்றார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்னன்னா இது இப்படி ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஆனா இதுல எக்ஸ்பிளனேஷன் எங்க இருக்குன்னா, மார்க் 10ஆம் அதிகாரம் 23-24 வசனம். மார்க் 10ஆம் அதிகாரம் 23-24. அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அங்க ஆண்டவர் கொடுத்திருக்கார். If you have the Bible, just read the Bible. Yeah, go ahead. And Jesus looked around about and said unto his disciples, how hardly shall they have riches enter into the kingdom of God? And the disciples were astonished at his words. But Jesus answered again and said unto them, children, how hard it is for them that trust in riches to enter into the kingdom of God. ஐஸ்வர்யன் சொல்றாரு, ஆனா ஐஸ்வர்யவானுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்கறாருன்னா, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. He is not against rich people, but against those who trust in riches.
who trust in riches. அப்ப இந்த ஆண்டவர் ஒரு குறைவியை பார்த்தார. இந்த குறைவு என்னன்னா, நீ எல்லா கட்டளையும் கீழ்ப்படுகிறப்பா, ஆனாலும் எதை நீ ட்ரஸ்ட் பண்ற? என்ன ட்ரஸ்ட் பண்ணல? உன் பணத்தை ட்ரஸ்ட் பண்ணி இருக்கிற. அதுதான் உன் மேல இருக்கிற குறைவு. உன்னுடைய அந்தஸ்தை ட்ரஸ்ட் பண்ணிருக்க. அதுதான் உன் மேல உள்ள குறைவு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில குறைவு என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நிலைமையில நாம் இல்லாதது இருக்கும் பொழுது நமக்கு குறைவு உண்டாகிறது. ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒருவேளை நம்ம இடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், அல்லது ஆண்டவர் சொன்ன காரியத்தை நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நமக்கு குறைவு உண்டாகிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமையா இருக்கிறார்கள். எகிப்திலே அடிமையா இருக்கும் பொழுது அவர்களுக்கு குறைவு இருந்தது. என்ன குறைவு தெரியுமா? தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு குறைவு. மோசே போய் மோசே அபாரோனிடத்தில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, என் ஜனங்களை நான் விடுவித்து எங்க போனா அங்க ஆராதிக்க போறோம் எங்க ஆராதிக்க முடியல. ஏன்னா பாவத்துல இருக்கிற வரை ஆராதிக்க முடியவில்லை. எகிப்தில் ஆராதிக்க முடியல. அப்ப they were living in want. அங்க அந்த இடத்துல இருந்தாலும் குறைகளை ஆண்டவர் நிறைவாக்குற ஒரு தேவனாய் இருக்கிறார். எப்பயும் அந்த குறைகள் நிறைவாகிறது. வேதத்தை வசனத்தை, Lord is my shepherd, I shall not live in want. அப்ப இந்த வாண்ட்ல இருந்து வெளியே வரணும்னா complete surrender to God. The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பர். அப்ப ஆண்டவர் அந்த குறைவு, குறைவுல இருந்து முற்றிலுமா வெளியே வருவதற்கு, அல்லது அந்த குறை நம்முடைய வாழ்க்கையில நீங்குவதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர், the Lord has to be Lord of our life in everything. இங்கே ஐஸ்வர்யவானுக்கு ஒரு குறைவு இருந்துச்சு. என்ன குறைவு இருந்துச்சு? அவன் எல்லா கட்டளையும் கீழ்ப்படிஞ்சாலும் ஒரே ஒரு குறைவு என்னன்னா, அவனுடைய நம்பிக்கை இது மேல இருந்துச்சு, பணத்து மேல இருந்துச்சு. அதுதான் உள்ள குறைவு. ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, கர்த்தர் நம்முடைய வாண்ட்ல இருந்து, அதாவது குறைவுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா, you and me, we have to declare, or we have to acknowledge the Lord of Jesus is the Lord of our all situations. The Lord is my shepherd and I am his sheep and I am his. ஆண்டவர் எங்க நடத்துறாரோ அங்க நடத்தட்டும். ஆண்டு முற்றிலும் சரண்டர் பண்ணும் பொழுதுதான் இந்த வாண்ட்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். ஆக ஆவிக்குரிய ஒரு குறைவு, குறைவு இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப வாண்ட் என்று சொல்லும் பொழுது, அந்த குறைவு என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய குறைவை கூறுகிறது. வாசிப்போம். சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அப்ப குறைவு எங்க போகுதுன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவு வராது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவு வராது. அப்ப கர்த்தரை முழுமையாய் தேடுகிறவர்களுக்கு குறைவு இருக்காது. அப்ப வாழ்க்கையில கர்த்தரை முழுமையா தேடினீங்கன்னா பணத்து மேல நம்பிக்கை இருக்குமா? இருக்காது. அப்ப பணத்து மேல நம்பிக்கை இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த குறைவு இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு குறைவு இல்லை. The Lord is my shepherd, I shall not want. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவு, அந்த குறைவு என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காமல் இருப்பது, அல்லது நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், அல்லது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நமக்குள்ள இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு தருகிறார். கர்த்தர் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கு, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. அவர்கள் பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. அப்ப குறைவு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில ஒரு குறைவை ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கிறார். Maybe we may have we know that we love Jesus. We know that we acknowledge Jesus as our God, but there are certain areas which we still are not reconciled with God. There are certain areas. அந்த ஏரியா இருக்க நம்ம வாழ்க்கையில குறைவு இருக்கதா செய்யும். I'll give you an example. அடிக்கடி சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மலேசியா தேசத்துல ஊழியத்துக்கு போயிருந்தேன். இங்க பெனாங் என்ற இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தேன். அப்போ பக்கத்துல அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல நான் ப்ரீச் பண்ணணும். அப்போ ஒரு பிரதர் வந்து என்னை கூப்பிட வந்திருந்தாரு. நான் 6:30 மணிக்கு சொல்லியிருந்தேன். 6:30 மணிக்கு நான் இறங்கி வரும்போது உட்காந்துருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்துருவேன், நீங்க இருக்கா காத்திருக்கீங்க. இல்ல பிரதர், என் போன்ல காசு இல்லை, நீங்க என்ன கூப்பிடலான்னா நான் உங்களை கூப்பிட முடியாது. ஓ அப்படியா? அப்படி சொல்லிட்டு கார்ல ஏறினா கார் எப்பயுமே இந்த வீடுல வந்து ஈலியே இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, எங்கேயா காருக்கு நின்றுமோன்ட்டு. அப்ப ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட நிலைமை தான். அவருக்கு நல்லா புரிஞ்சுட்டு அவரை காசு இல்லை, பெட்ரோலுக்கு கூட காசு இல்லை, அப்படி கஷ்டப்படுறாரு. 3 நாள் அப்படியே போயிட்டு வந்து கூட்டம் முடிஞ்சார்.
மனசுல என்ன நினைச்சேன்னா இவருக்கு ஒரு $100 கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன், ஒரு கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பஸ்ல ஏற போறதுக்கு முன்னால, அந்த ஊர்ல இருந்து பஸ்ல ஏற போறதுக்கு முன்னால நமக்கு தான் அந்த பார்கெனிங் ஸ்பிரிட் இருக்கேன். என்ன நம்மளுக்கு எவ்வளவு வண்டி ஓட்டி இருக்கிறாரு, 2-4 கிலோமீட்டர், ரொம்ப போனா ஒரு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர், 1 லிட்டர் பெட்ரோல் ஆயிருக்கும், அதுக்குன்னு ஒரு $2 ஆயிருக்கும். சரி ஒரு $10 நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு போனுக்கு ஒரு $10 கொடுத்தா $20. எதுக்கு $100 கொடுப்பானே, $50 கொடுப்போமே அப்படின்னு சொல்லி 100க்கு பதில் $50 கொடுத்தா சந்தோஷம் வாங்கிக்கிட்டார். பஸ்ல ஏறணும்னா ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா 30, 60, 100, 1000 மடங்கா உன்னை ஆசீர்வதிப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், அபிக்கு குலுக்கி மடியில போடுவார்கள். அப்படி ஆண்டவர் இப்படி வசனமா கொடுக்குறாரு. எனக்கா ஒரே சந்தோஷமா இருக்கு. என்னன்னா திடீர்னு ஆண்டவர் இப்படிலாம் வசனங்களை கொடுக்குறாரு, ரொம்ப சந்தோஷமா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டாரு. திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, இப்படிலாம் அவனை நான் ஆசீர்வதிக்குன்னு நினைக்கிறேன், நான் ஏன் உனக்கு இப்படி ஒரு ஸ்டிஞ்சி புத்தி இருக்குன்னாரு. என்ன ஆண்டவர், என்ன உனக்கு $100 கொடுக்க சொல்லி உனக்கு ஏவனா, நீ ஏன் $50 கொடுத்தேன்? இங்க நான் கீழ்படிஞ்சேன்னா கீழ்படிஞ்சேன். எப்படி கீழ்படிஞ்சேன்? பார்ஷியலா கீழ்படிஞ்சேன். ஒரு வருஷம் அந்த கில்ட் எனக்குள்ள இருந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு போய் அவரை பார்த்து திருப்பி $100 கொடுத்த பிறகுதான் என்னுடைய மனசுல வந்து ஒரு ரிலீஸ் வந்துச்சு. யோசித்து பார்த்தேன், ஒழுங்கா ஆண்டவர் சொல்லியிருந்தவங்க $100 கொடுத்துருக்கேன், கடைசியில் $150 பிளஸ் அந்த இடத்துக்கு போகணும்னு செலவு பண்ணி போக வேண்டிய ஒரு நிலைமை. அப்ப இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பிள்ளைதான். ஆனா ஏதோ ஒரு ஏரியால நமக்கு குறைவு இருக்கிறது, ஏதோ ஒரு ஏரியால நமக்கு குறைவு இருக்கிறது. அந்த குறைவை நம்ம சரி பண்ணணும்னா ஆண்டவரை முற்றிலும் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய ஷெப்பர்ட், கர்த்தர் என் மேய்ப்பர், I shall not live in want. ஆண்டவரே நீர் என் மேய்ப்பராய் முழுமையாய் நான் நம்முடைய ஆடாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற நிலைமைக்கு நம்ம வரும்பொழுதுதான் நம்முடைய வாண்ட்ல இருந்து வெளியே வருவோம். இல்லாட்டி நம்ம வாண்ட்ல இருந்து வெளியே வரவே முடியாது. இரண்டாவதாக இங்க ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்ல வரணும். ஏற்கனவே நான் சொன்ன இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, எகிப்துல இருக்கும் பொழுது அவங்க வந்து வாண்ட்ல இருந்தாங்க. என்ன வாண்ட்ல இருந்தாங்க? ஆண்டவரை ஆராதிக்க முடியல, ஆராதிக்க முடியாத ஒரு வாண்ட், அது ஸ்பிரிச்சுவல் வாண்ட். அது புரியுது, ஸ்பிரிச்சுவல் வாண்ட். ஆனா ஆண்டவர் அவர்களை விடுவித்து வனாந்திரத்துக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் மன்னாவினாலே போஷித்தார். He was supplying his needs every day. ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவைகளை சந்தித்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவைகளை சந்தித்தார். மன்னாவை கொடுத்தார், அது மட்டும் இல்ல இறைச்சியை கொடுத்தார். அவருடைய செருப்பு அவர் பழைதாய் போகவில்லை, அவருடைய வஸ்திரம் பழைதாய் போகவில்லை, செருப்பு தேஞ்சி போகவில்லை, பழசாய் போகவில்லை, பலவீனமாக இல்லை. அவருடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்துக் கொண்டே இருந்தார். அவர் தேவைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருந்தார். அதனாலதான் வேதத்துல வாசிக்கும் பொழுது மத்தேயு 6:32 Matthew chapter 6 verse 32, Matthew 6 verse 32, எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதத்துல வாசிக்கும் பொழுது 6:32. Yes, read sister. Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. All these things shall be added unto you. One translation says, all your needs will be given unto you and it will be added unto you. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராய் இருக்கிறார். Need differs to person to person. Need differs to different age group. Need differs to geographical place. நம்முடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கலாம், குளிர்காலத்தில் உங்களுக்கு சொட்டுறது நீடு தான் இல்லையா? இட் இஸ் அ நீட் ஹியர். நம்ம ஊர்ல வந்து நமக்கு சொட்டுறது தேவை கிடையாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் யூ லிவ் அண்ட் வாட் யூ வாண்ட். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கூட இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நீடு வந்துச்சு. எப்போ வந்துச்சு? ஆண்டவர் சொன்னாரு, நான் வந்து எருசலேமுக்குள்ள போனப்பா, எனக்கு ஒரு கழுதை வேணும்னாரு. அது that becomes a need at that point of time. இப்போ நம்முடைய வாழ்க்கையில டிஃப்ரெண்ட் சீசன், டிஃப்ரெண்ட் டைம், டிஃப்ரெண்ட் பிளேஸ், there is a need in our life. But இந்த நீட் எல்லாம் எப்போ ஆண்டவர் சந்திக்கிறார்னா, when we start walking with God. மத்தேயு 6:33 வாசிக்கும் பொழுது 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கிறோம். But seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. And it says, God is the one who gives all your need. Remember this, God is the one. ஏன்னா அதுக்கு முன்னால அவர் சொல்றாரு, எதை நீ உடுக்க போற, எதை நீ இது போட போற, that's all your need. முன்னால வேத வசனத்தை வாசிக்கும் போது சாலமோன் கூட இப்படிப்பட்ட உடுப்பு உடுத்தி இருக்க மாட்டாரு. இஸ் யுவர் நீட். எதை குடிப்போம், எதை உண்ணுவோம், தட்ஸ் ஆல் யுவர் நீட். ஒவ்வொரு நீடு ஆண்டவர் கொடுப்பார். எப்பொழுதும் seek first the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதுதான் ஆங்கிலத்துல பிலிப்பியர் 4:9, Philippians chapter 4 verse 19, my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. அப்ப நம்முடைய ஆண்டவர் சகல நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எப்பொழுது? seek first the kingdom of God.
குறைவு எப்பொழுது போகும்? When you search your life, when you find that there is something wrong which is not right, you are not right, you don't lead a right, you don't have the right alignment with God. There is something which is missing. Like that person who came to Jesus Christ, Jesus saw there's one thing which is lacking in your life. What is it? You are trusting money, and that is what you are lacking in your life. அதுதான் உங்க வாழ்க்கையில் உள்ள குறைவு, அதுதான் குறைவு, குறைவு. ஆனா இங்க வரும்போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். எப்ப அந்த தேவைகளை சந்திக்கிறார்னா, when you seek the God, when you seek your God with all your heart, when you seek the kingdom of God with all your heart, that is where God is going to supply all your needs. உலகத்துல நம்முடைய எல்லா தேவைன்னு ஆண்டவர் நல்லா தெரியும். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்ன தேவை நல்லா யோசித்து பாருங்க. ஆக்சிஜன் நமக்கு தேவை, தண்ணி நமக்கு தேவை, இல்ல so many things நமக்கு தேவை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உன் ஃபண்டமெண்டல் தேவை சந்திப்ப, எல்லா உன்னுடைய தேவை உலக பிரகாரமாக உன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதான் முதலாவது தேவனும் தேவனுடைய ராஜ்யத்தின் தேடுங்கள், அப்பொழுது வெளியாகவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப இது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, தேவனை நாம் தேடும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது அங்கே என்ன நடக்குது? கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வந்து அலபாமாக்கு போயிருந்தேன். நானும் என் ஒய்ஃபும் போயிருந்தோம். வெதர்லாம் பார்த்துட்டு ஓகே we can manage நினைச்சிட்டு நாங்கள் வந்து குளிருக்காக எந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்க போல, எடுக்காம என்ன செஞ்சுட்டோம், நாங்கள் போயிட்டோம். போய் லேண்ட் பண்ண உடனே வெளியே வந்தோடனே பார்த்தா குளிர ஆரம்பிச்சிருச்சு. குளிர ஆரம்பிச்ச உடனே நான் நினைச்சேன், அடாடா ஸ்வெட்டர் எடுத்துட்டு வராம போச்சு, ஏதாவது ஸ்வெட்டர் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுக்குள்ளதான் நினைச்சேன். ஆனால் ஒரு வெள்ளைக்காரங்க அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டு போறாங்க. வீட்டுக்கு போனோன்னா அவங்க பெட்ரூம் போனோன்னா பெட்ரூம் மேல 2 கிஃப்ட் பேக்கெட் இருக்கு. நான் கேட்டேன், என்ன சிஸ்டர்னா, இது ஜஸ்ட் ஃபார் யூ அண்ட் யுவர் வைஃப். திறந்து பார்க்குறோம், எங்க 2 பேருக்கும் ஸ்வெட்டர் அங்கே இருக்கு. பாருங்க, how God is so good that he is able to supply our needs. So கர்த்தர் நமக்கு என்ன தேவை, எங்க தேவை ஆண்டவருக்கு தெரியும். அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்றேன், ஆண்டவர் என் உள்ளத்துல வச்சதுன்னா, ஆண்டவர் சொன்னாரு, ஊழியத்துக்கு போகும்போது என்ன செய்ய, எதை பத்தி நீ கவலையே படாத, எதை பத்தி நீ கவலைப்படாத, என்ன உடுப்போம், என்ன கொடுப்போம், எங்க இருப்போம், ஒண்ணுக்கும் கவலைப்படாத, நீ பாட்டுக்கு போயிட்டே என் ஊழியத்தை செய்ய, நான் உன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறேன். ஆண்டவர் என்னால் ஒன்றுக்கு ஒரு காரியத்தை சொல்ல முடியும். 12 வருஷம் கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு முழு நேர ஊழியத்துக்கு வந்து. ஆண்டவர் ஆச்சரியமா ஒவ்வொரு தேவைகளை சந்திக்கிறேன், ஆச்சரியமா தேவைகளை சந்திக்கிறேன். ஒரு அருமையான சாட்சியம் மட்டும் சொல்றேன். லாஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருந்தப்ப நான் வந்து ஒரு சிஸ்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு சைனீஸ் சிஸ்டர், இப்போ கனடாவில் செட்டில் ஆகிட்டாங்க, அமெரிக்கன் சிட்டிசன். அவங்க வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு $1000 ஊழியத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால அவங்க ஃபோன் பண்ணி அவங்கள தேங்க் பண்ணேன். ஆனால் தேங்க் பண்ணுறதுக்கு முன்னாலே என் மனசில் இந்த வருஷம் என்னுடைய ட்ராவல் பிளானுக்கு மட்டும் எங்கள் 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ட்ராவல் பிளானுக்கு கிட்டத்தட்ட $10,000 வரும். எங்களுடைய ட்ராவல் பிளான் மட்டும் இதை மனசில் நினச்சேன், வேற ஒன்றுமே செய்கிற மனசில் தான் நினச்சேன், தேவைப்படுது அப்படின்னு நினச்சேன். இப்போ இந்த சிஸ்டர் வந்து இந்த பணத்தை எனக்கு அனுப்பிச்சதுனால அவங்களை ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணுறேன். தேங்க் பண்ண உடனே தேங்க்யூ, ஓகே பிரதர், தேங்க்யூ சொல்லிட்டு, நான் வாண்ட் டு ப்ரே ஃபார் யூனாங்க. சரி ஜெபம் பண்ணுங்கண்ணே. உடனே ஃபோன் எடுத்துட்டு அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு திடீர்னு பார்த்தா அந்நிய பாஷை பேசுனாங்க. பேசிட்டு என்கிட்ட கேட்குறாங்க, why are you worried for your travel money? உங்களுடைய பிரயாணத்துக்காக நீ ஏன் வந்து ஒரி பண்ணிக்கிற மகனே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இது, யாருக்குமே சொல்லல, மனசுல தான் நினைச்சோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, திருப்பி அந்நிய பாஷையில் பேசுறேன், ஓகே லார்ட் கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு $10,000 கொடுக்க சொல்லி. எனக்கு ஷாக்கு பாருங்க, என்னடா இது, ஆண்டவர் இப்படி பேசுவாரா? நம்ம சும்மா மனசுல பட்ஜெட் போட்டு வாயை கூட திறந்து சொன்னதை யார்கிட்டையும், என் மனைவி கூட தெரியாது, அப்படி மனசுலதான் நான் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் பாருங்க, உடனே அந்த செக் அனுப்பி, இப்ப எனக்கு செக் ரியலைஸ் ஆனோன்னு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பதான் நினைச்சேன், ஆண்டவருக்கு உண்மையா ஊழியம் செஞ்சா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறவர்களா இருக்கிறார். எனக்கு ஒரு பாஸ்டர், ரொம்ப சீனியர் மோஸ்ட் பாஸ்டர், அவர் வந்து ஒரு பாஸ்டர் மீட்டிங்ல சொன்னாரு, அப்பா உண்மையா ஊழியம் செஞ்சேனா கர்த்தர் என்ன செய்வானா, இப்படி செய்வார், எல்லாம் ஓசிதான், எனக்கெல்லாம் ஓசிதான், கோட்டு மோதல் செருப்பு வேற எல்லாம் ஓசிதான். அவர் பாடின பாட்டு மறக்கவே முடியாது. அது சொன்ன ராமையா, ஆண்டவர் ஊழியம் செஞ்சா எனக்கு எல்லாமே ஓசியா தான் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அதுவும் விசேஷமா கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே நாம் செய்யும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். 2வது அவருடைய ஊழியத்துக்கு நாம் போகும் பொழுது ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திக்க வந்தவராக இருக்கிறார். எல்லா தேவைகளையும் ஆச்சரியமா சந்திப்பார்.
ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். அருமையான ஒரு ரெவலேஷன். அடுத்த சங்கீதம் 21:2. சங்கீதம் 21:2. வாட் இஸ் யுவர் டிசையர்? சங்கீதம் 21:2 வாசிப்போம். சங்கீதம் 21:2. Thou hast given him his heart's desire, and has not withheld the request of his lips. ஆமென். அவருடைய மன விருப்பத்தின்படி அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார். அப்ப அடுத்த ஆண்டவர் சொன்ன நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 37:4. Psalm 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். Delight thyself also in the Lord, he shall give thee the desires of thine heart. Want. What do you want? What do you need? What do you desire? What do you desire? வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் நம் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். எப்போ மன விருப்பத்தை நிறைவேற்றுவார்? கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சியா இரு. அப்ப கர்த்தரிடத்துல எப்படி இருக்குன்னா மன மகிழ்ச்சியா. இப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்களை நான் பார்த்தேன்னா சில பேர் ரொம்ப சீரியஸா இருப்பாங்க, பேசக்கூட மாட்டாங்க, சிரிச்சுட்டு அபிஷேகம் போயிடும்னு நினைப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஆட்களை நான் பார்க்கறேன், ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படி ஏதாவது சிரிச்சுட்டா அவங்கள்ட்ட இருக்க எல்லா அபிஷேகமா போயிடுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு. மனுஷனிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கு, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு. The joy of the Lord is your strength. அப்ப கர்த்தர் கொடுக்கிற அந்த சந்தோஷம், அந்த அவருடைய வல்லமை, அந்த வல்லமை கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு. அப்போ உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய மன விருப்பம்ன்றதை நல்லா பாருங்க. மன விருப்பம்ன்றது என்னன்னா, it is about something that is going to happen in the future. மன விருப்பம்ன்றது something that is going to happen in the future. எதிர்காலத்துல நடக்க போற ஒரு காரியம், எதிர்காலத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எதிர்காலத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்ப நம்ம எதிர்காலத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போறாரு. நல்லா கவனிப்போம். இதுல கொஞ்சம் ஆழமா நம்மகிட்ட பேச போறேன். சங்கீதம் 73:25 நம்முடைய மன விருப்பம் என்ன? இப்போ ஒவ்வொருத்தர் நம்ம மன விருப்பம் ஒவ்வொருத்தர் நினைப்போம், என் பிள்ளை வந்து PhD வாங்கணும், என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும். மன விருப்பம் என்ன? இதுதான் நம்முடைய மன, that is what our desire. ஆனா வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 73:25 வாசிப்போம். Psalm 73:25. Whom have I in heaven but thee, and there is none upon earth that I desire beside thee. பாருங்க, நம்ம டிசையர் என்ன டிசையர்? இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா 73:25 அவர் சொல்கிற ஒரு காரியம், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார், பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. வாட் இஸ் யுவர் டிசையர்? சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முதான், நீர்தான்ப்பா எனக்கு டிசையர், உம்மை தவிர எனக்கு வேற. this is what your desire. சங்கீதம் 27:4. Psalm 27:4. சங்கீதம் 27:4 வாசிப்போம். சங்கீதம் 27:4 தாவீது சொல்கிறார். Go ahead. One thing have I desired. One thing have I desired of the Lord. One thing, அதான் இது என்னுடைய desire. வாசிங்க. That will I seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். That's my desire. I will dwell in the house of the Lord. சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் வந்து ஆண்டவர் தான், நீர் தான் ஆண்டவரே என்னுடைய டிசையர். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதா என்னுடைய டிசையர். அது ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதா என்னுடைய டிசையர். மேலும் இன்னும் தொடர்ந்து வாசிப்போம். இன்னொரு சங்கீதம் ஏசாயா 26:9 வாசிப்போம். Isaiah 26:9. My soul yearns for you in the night, in the morning my spirit longs for you. When your judgment come upon the earth, the people of the world learn righteousness. Thank you, sister. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியில் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். நான் உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. நல்ல கவனிங்க. நம்முடைய டிசையர் வந்து
ஆண்டவரா மாறினா, ஆண்டவர் தான் என் டிசையர் அப்படி போனா என்ன ஆகுதுன்னா, அவர் நமக்குள்ள தங்கிறார். ஏன்னா நம்ம அவரை தான் டிசைர் பண்றோம். அப்ப அவர் நமக்குள்ள தங்கும் பொழுது என்ன வாசிப்போம். இப்போ மார்க் 11 போவோம். மார்க் 11 Mark chapter 11. Let's go to Mark chapter 11. Verse 22 onwards. Verse 22 onwards. Have faith. Go ahead. And Jesus answering said unto them, Have faith in God. For verily I say unto you, that whoever shall say unto this mountain, Be thou removed, and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that those things which he said shall come to pass, he shall have whatsoever he said. Therefore I say unto you, whatsoever things ye desire, when ye pray, believe that ye receive them, and ye shall have them. Therefore I say unto you, what things soever ye desire, when you pray, believe that you receive them and you shall have them. In other words, when your desire becomes Jesus, and Jesus is your desire, and His presence is your desire, what happens was, it is no longer your desire, it becomes Jesus' desire. That is why the Bible says, have faith in God. One translation வாசிக்கும்போது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அது மட்டும் have faith of God. Faith of God. One translation says faith of God. அப்ப தேவனுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்ததோ அந்த விசுவாசம் எப்போ வரும்? ஏன் ஆசை இல்லப்பா, இயேசு தான் எனக்கு ஆசைனா, இயேசு எனக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து ஆபரேட் பண்ற ஃபெய்த் என்ன ஃபெய்த்? இட்ஸ் a faith of God. It becomes the faith of God. அந்த faith of God இருக்கும்போது தான் நீங்க மலையை பெயர்ந்து போன்னு சொன்னா நீங்க சொன்னபடி அப்படியே நடக்குது. அப்ப when your desire becomes, Lord, it is my desire is to know you, the truth, and you alone is my desire. When you come to that place, when you ask, that is going to be your desire, and what happens is God comes and abide in you, and it is no longer your desire, it's going to be God's desire. And when it's God's desire, who is going to prevent them? எதுமே தடுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய desire அது மாறுது. It's not your desire, it is no longer is your desire. That is why God said, when He wanted light, that was His desire. He just said, let there be light, and there was light. வெளிச்சம் உண்டாகணும் ஒரு வார்த்தை சொன்னார். That was His desire, but when He said it, it happened. And in the same way, பைபிள் என்ன சொல்றதுன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எவ்வளவு கேட்டுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசியுங்கள். தமிழ்ல பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு என்ன ஆகும்? உண்டாகும். இங்கிலீஷ்ல போடுறது you will have it, but அங்க தமிழ்ல போடுறது உங்களுக்கு உண்டாகும். It will be created and it will be given to you. It will be created and it will be given to you. So desire, your desire is not seeking worldly things or this is what I want to have. Instead you just change your life and say, it's not my desire, let it be Jesus' desire in me. என்னுடைய டிசையர் எல்லாம் இயேசு எனக்கு வேணும், அது போதும் எனக்கு. இயேசு எனக்கு வேணும், இயேசுடைய ராஜ்யத்தை நான் தேட போறேன், அவர் எனக்கு வேணும், அவ்வளவுதான். அவருடைய சமூகம் எனக்கு வேணும். இந்த டிசையரை உங்க டிசைரை மாறிச்சுன்னா இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டார். ஏன்னா that is what your desire. So Jesus comes and dwells in you absolutely. When He comes and dwells in you, you will have the faith of God. When you have the faith of God, what happens? When you speak, when you say something, it will be created. It is created. உங்களுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை உண்டாக்குகிறார். அங்க வழியே இல்லதான், ஆனா கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை உண்டாக்குகிறார். He is a creative God. ஆண்டவர் நமக்காக உருவாக்குற ஒரு தேவன். பைபிள் சொல்றது, in the beginning God created heaven and earth. கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் உலகத்தை ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அப்ப ஆண்டவர் உண்டாக்கினவர். அதற்கு பிறகு வேதத்தில் வாசிக்கிறோம், உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். குழந்தைகளை எல்லாம் கர்த்தர் உண்டாக்குறாரு. இதுவரைக்கும் உண்டாக்கி கொண்டே இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. அந்த உண்டாக்கிட்டு கொண்டே இருக்கிறவர், that is his passion. Nobody can stop him. His passion to create. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஷன் இருந்தா எந்த சூழ்நிலை தான் நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க.
அப்ப ஆண்டவர் வந்து ஆதியில தேவனை வானத்தை முதல் உண்டாக்குனார், வெளிச்சத்தை உண்டாக்குனார், சூரியன் சந்திரன் உண்டாக்குனாரு, நட்சத்திரங்களை உண்டாக்குனாரு, வேதத்தை வாசிக்கும் பொழுது உலகத்தில் உள்ள கடலை உண்டாக்குனார், மலையை உண்டாக்குனார், செடிகளை உண்டாக்குனார், மனுஷனை உண்டாக்குனாரு. அப்ப ஆண்டவர் உண்டாக்குனார்னா அதே ஆண்டவர் தான் எப்பயும் நேற்று என்று மாறாதவரா இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டு காலத்துல உண்டாக்கும் போது பார்க்கும் பொழுது 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு, எடுத்து ஆண்டவர் 5000 பேர் கொடுத்து உண்டாக்கினார். He created the creative power was working in and through Jesus Christ. அவர் creative power அப்ப அந்த உண்டாகிட்டே இருந்தாரு. அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. இப்ப என்ன செய்யறாரு? உங்களுக்குள்ள ஆண்டவர் he will create something. உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கிரியேட் பண்ணுவார். இருக்காது, இல்லாதவர்களை இருக்கலை போல அழைக்கிற தேவன் உங்கள் தேவைகளை ஆண்டவர் அவர் உருவாக்குவார். He's not going to just supply your need, but he will create and give it to you. When your desire becomes, Lord, my desire is to have you and to know you. And when you come to that position, when Jesus comes and dwells you, what God will do, God will create for things for you. God will create things for you. And then whatever you say, it will happen. நீங்க என்ன சொல்றீங்க, ஏதாச்சுமா சொல்லுவீங்க, ஆனா அது அப்படியே நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். சிலத்துல நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சமயம் எனக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் அவரை பத்தி சொன்னாங்க. ஒருத்தர் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டாரா? ஜெபம் பண்ணிருக்கு. எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி? சொன்னாங்க ஒரு 8 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி. சாப்பிட்டுட்டே இருந்தவர் என்ன செஞ்சாரா, அந்த குழந்தைகள் சாப்பிட்டு இருந்த இடத்துக்கு தூக்கி அந்த சிஸ்டரோட வயிற்றுல கை வச்சுட்டு, நல்லா வயசானவரை கை வச்சுட்டு, ஆண்டவரே அடுத்த வருஷம் இதே நாளில் ஒரு ஆண் பிள்ளையை தரணும்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டாங்க. அடுத்த வருஷம் அதே நாளில் அதே இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை. அப்போ அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது இப்படிலாம். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க எப்படி ஆவியில ஜெபம்? இல்ல, நான் விசுவாசத்துல சொன்னேன், ஆண்டவர் செய்வார், நம்பிக்கையில் இந்த நாள்னு சொன்னேன். அதுதான் சொன்னேன். Not that God prompted him, but what he said God did it. On the same day, same year, next day, she gave birth to a child. எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இதுதான் ஆண்டவர், நம்முடைய டிசைர். ஆண்டவர் தான் எனக்கு வேணும், இயேசு தான் எனக்கு வேணும். No other things I need, but I only want Jesus. இயேசு 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 தான் எனக்கு வேணும், அவருடைய ராஜ்யம் எனக்கு வேணும், அவர் தான் எனக்கு வேணும். அப்படி போகும்பொழுது அவர் நமக்குள்ள வந்து தங்குறதுனால, நமக்குள்ள இருந்த தேவன் என்ன செய்ய, ஃபெய்த் ஆஃப் காட் நமக்குள்ள வந்து ஆப்ரேட் ஆகிறதுனால, இந்த ஃபெய்த் ஆஃப் காட் என்ன செய்கிறது, ஆண்டவர் நமக்கு என்ன தேவையோ என்ன எல்லாத்தையும் உருவாக்கி நமக்கு கொடுப்பார். நம்ம சொல்றத செய்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ நீட், வாட் டு யூ டிசைர். What do you want? When we live in want, when we leave God's presence, when we leave the territory of God, that's where the want comes into our life. Set our life right with God. And the Lord is my shepherd, and I shall not live in want. அடுத்து பார்க்குறோம், ஆண்டவர் எப்போ நம்மளுக்கு நீடை நம்ம சப்ளை பண்ணுறாரு, எப்போ கொடுக்குறாரு. When my God shall supply all my needs according to his riches and glory by Christ Jesus. Seek ye first the kingdom of God and all his righteousness, and all these things shall be added unto you. கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுவோம், நீடெல்லாம் தர்றாரு. நல்லா கவனிங்க. இஸ்ரேல் மக்கள் தான் அவங்க எப்பயுமே எக்ஸாம்பிள். வாண்ட்ல இருந்தாங்க எங்க, எகிப்துல. வில்டர்னஸ்ல நீட் சப்ளை பண்ணாரு. ப்ராமிஸ் லைன்ல அவங்க டிசைர் ஃபுல்ஃபில் ஆச்சு. ப்ராமிஸ் லைன்ல அவங்க டிசைர் ஃபுல்ஃபில் ஆச்சு. அப்ப டிசைர்னு வரும்போது எப்போ என்ன டிசைரா நம்ம இருக்கணும்? நம்முடைய டிசைர் வந்து உலக டிசைர் இல்லை, இயேசு தான் என் டிசைரா மாறணும். இயேசு நம்முடைய டிசைரா மாறும் பொழுது அந்த டிசைர் அப்பா இயேசு நமக்குள்ள வந்துட்டா, ஃபெய்த் ஆஃப் காட் நமக்குள்ள ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம சொல்றது அப்படியே நடக்குது. நம்முடைய காரியங்கள் என்ன வேணுமோ ஆண்டவர் உருவாக்கி தருகிறவராக இருக்கிறார். திருவிழா நான் பார்த்துருக்கிறேன். அவர் காட் இஸ் a creative God. He creates things and he give it to us. ஆண்டவர் நமக்காக ஒரு வழியை உண்டாக்குறார். ஆச்சரியமா இருக்கு. இந்த வாழ்க்கையில நான் 10 தடவை பார்த்துருக்கிறேன். Unbelievable God creates things. ஆண்டவர் நமக்காக ஒரு காரியத்தை உருவாக்குற ஒரு தேவனாக இருக்கிறார். சூழ்நிலைகளை உருவாக்குவார், மற்ற காரியங்கள் நமக்காக உருவாக்குற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் வேதத்தை வாசிக்கும் போது அவர் எல்யோன் the most high God, அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய எல்லா மன விருப்பங்களையும் அவர் நிறைவேற்ற அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த சகோதரனை சகோதரிய வேலையில ஆண்டவர் நம்முடைய குறைகளை நிவர்த்தி செய்வார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற மத்தேயு 7:11 வேத வசனத்துல தெளிவாக சொல்லப்படுகிறது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம். ஆண்டவர் நமக்கு என்ன நன்மை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த நன்மையானதை நிச்சயமாய் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே வேதத்தின் அடிப்படையில
எங்களுடைய குறைவு என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்கள் குறைவு என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில சில காரியங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பணக்காரன் ஐஸ்வர்யவான் எப்படி பணத்தின் மேல நம்பிக்கை வைத்தானோ அதே போல் நாங்கள் கூட அந்த உலகத்துல சில இடங்களிலே எங்கள் வேலைகள் அல்லது எங்களுடைய அந்தஸ்து அல்லது எங்களுடைய நிலைமையின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே, எப்பொழுது குறை உண்டாகிறது என்றால் தகப்பன் இருக்க சொன்ன இடத்தை விட்டு அப்படி ஆஸ்தியை எடுத்து துன்மார்க்கமான வாழ்க்கை வாழும் பொழுது குறை உண்டாகிறது என்பதையும் வேதத்துல வாசித்தோமே. ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா, எங்களுடைய குறைவுகளை நிறைவேற்றுகிற தேவன், நிறைவாக்குகிற தேவன் நீர் அல்லவா. கர்த்தருக்கு பயந்தவருக்கு ஒரு குறைவும் உண்டாவதில்லை என்று வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ராஜா, உம்முடைய நீர் கர்த்தரின் மெய்ப்பராய் மாறும்பொழுது எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நிவர்த்தி செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் கூட கர்த்தாவே, நாங்கள் குறைவுள்ளவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவுள்ளவர்கள் என்பதை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவர். மறுபடி எங்களை பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தர் எங்கள் மெய்ப்பர் என்பதை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீர்தான் எங்களுடைய லார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஆண்டவரே. எங்களுடைய ஃபியூச்சர் எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேல் மக்களை ஆண்டவரை எகிப்திலிருந்து விடுவித்தது மட்டுமல்ல, வனாந்தரத்துல நீ நடத்தி அவர்கள் தேவைகளை சந்தித்து உடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது சகல எங்களை தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன தேவை என்பது ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு முன்பே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கிற தேவன் என்று வேதத்துல வாசித்தோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். நீங்கள் கேட்கிற அந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே ராஜா, சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர், குடும்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர், வேலை ஸ்தலத்தில் உள்ள காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்து அந்த தேவைகளை நீர் சந்திக்க முடியாது செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, வேதத்துல வாசிக்கிறோம், my God shall supply all your needs according to his riches in glory by Christ Jesus. ஆண்டவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறது மட்டுமல்ல ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நீர் சந்திக்கிறவராய் இருக்கிறீர். அதிகமான தேவை, எங்களுடைய தேவைகளுக்கு மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை வேதத்துல வாசித்தோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, உலகத்துல எத்தனையோ ஆசைகள் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் பக்தர்களுக்கு ஆசையெல்லாம் உண்மை வாஞ்சிப்பது, உண்மையே அவர் வாஞ்சிப்பது, அதுதான் ஆண்டவர் ஆசையா இருந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தரை தேடுவேன், ஒன்றை கேட்பேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்பேன், அவருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பது, அதுதான் வாஞ்சை ஆண்டவரே. இப்படி உண்மை மேல் வாஞ்சித்த ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆச்சரியமாய் அவர்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற இருக்கிறீர் ஐயா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களுடைய வாஞ்சைகள் அல்ல, உண்மையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்பதை நாங்கள் அறிக்கை செய்து உண்மை வாஞ்சித்து உண்மை நாங்கள் அப்படியே ஆண்டவரே இறுக பற்றி கொண்டு எங்கள் உள்ளத்தில் உண்மை வைக்கும் பொழுது உமக்குள் இருக்கிற விசுவாசம் எங்களுக்குள்ளே வருகிறது ஐயா. அந்த விசுவாசம் வரும் பொழுது எங்களுக்காக நீர் காரியங்களை உருவாக்குறவர், உண்டாக்குகிறவர், அதே நேரத்தில் நாங்கள் சொல்லுகிற காரியங்களை நிறைவேற்றுகிறவர் என்பதை வேதத்தின் அடிப்படையில் தியானிக்க கொடுத்த ஸ்லாக்கத்துக்காக நன்றி அப்பா. இப்பொழுது கூட கர்த்தாவே, இந்த ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் இருந்து கர்த்தரிட இடத்துல எங்களுடைய வாழ்க்கையில எந்த குறைவு இருந்தாலும் சரி செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடி எங்கள் தேவைகளை சந்திக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய ஆசை, அவர்தான் எங்களுடைய டிசையர், மன விருப்பம் என்ற அவரையே நாங்கள் நாடும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து எங்களை கனப்படுத்தி உயர்த்துகிற ஒரு தேவன் என்பதை இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யும், தேவைகளை சந்தியும், ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.